ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நேரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. கார்த்திகை 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறாரு. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான், இருந்தாலும் ஒரு நீர் கிரகம் நீர் ராசியில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 30/7/2024 வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 கூடியவன், ரோகிணி நட்சத்திர நாதன். ஸோ ரோகிணி நட்சத்திரநாதன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. அதுபோக கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம். சூரியன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். கடகத்தில் போய் ஸ்தான பலமாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சூரியன் இருக்கலாம். 17/7/2024 ஆடி 1 முதல் சூரியன் 3ஆம் இடத்தை சஞ்சிக்கிறது அருமையான அமைப்பு. ஸோ கிருத்திகை நட்சத்திரநாதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து மிருகசீரிஷம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் ராசியிலே இருக்கிறாரு, குருமகள் யோகத்தில் இருக்கிறாரு. அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரநாதர்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மரத்தினுடைய ஆணி வேறு நல்லா இருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் நல்லா இருக்குது, கூடுதல் சிறப்பு. அடுத்து ராசிநாதன், அடுத்து மற்ற கிரகங்கள், இப்படி தான் பலனை சொல்ல முடியும். சரியா நேயர்களே? அப்படி பார்க்கும்போது ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8-11 கூடிய குருவுடன் 7-12 கூடிய செவ்வாய் இருக்கிறாரு. இதில் 8-12ஆம் இடம் வரதுனால கொஞ்சம் தூரம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இல்லாமல் இருக்காது. இந்த ஆடி மாதம் முழுக்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு தான் இருப்பீங்க. செவ்வாய் இந்த ஆடி மாதம் முழுக்க ராசியில் தான் இருக்கிறாரு. அவர் 21/8/2024 வரைக்கும் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஆடி மாதம் முடிஞ்சு போயிடும். ஸோ 30 நாட்களுக்கு மேலாக செவ்வாய் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. குருமங்கள யோகம் பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. மனைவி வீட்டு வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். மனைவியை கூட்டிகிட்டு கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்கும். கந்தசஷ்டி கவசத்தைப்படுத்திங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே செவ்வாய் கலஸ்தர ஸ்தானாதிபதி தான், 7 கூடையவன். அதனால் ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. செவ்வாய் தான் பார்க்குற பார்வைகளோட பலன் குறையும், கெடு பலன் குறையும். ஏன்னா செவ்வாய் ஒரு பாவ கிரகம். ராசியிலிருந்து 4, 7, 8ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். ஸோ அவர் பார்வையில் ஒரு கனிவு, ஒரு கருணை இருக்கிறதுனால தாய் வீடு நல்லாயிருக்கும். உங்கள் தாய்க்கு தாய் மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாகும். அதுபோக உங்கள் தாய்க்கு உடல்நலம் முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை இப்போ சர்ப்ப சீராகும். நல்ல நிலைமையில் இருப்பாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாகி ஒரு இயல்பான நிலையில் இருப்பாங்க. தாய் வீட்டு உறவு நல்லபடியாக இருக்கும். அதுபோக வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். 18/7/2024 உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. சரியா? குடும்பத்தில் தாயை முன்னிலைப்படுத்தி சில காரியங்கள் நடக்கும். தாய் மூலம் வருமானம் இருக்கும். அதுபோல் பிள்ளைகள் விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் குழந்தைகள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குருவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கிறவங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் அப்படிம்பாங்க. அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறவங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஆடி மாதம் முழுக்க 3ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்லா ஒரு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. ஈகை, இறக்கம், கருணையாக இருக்கும். ஒரு ஆளுமை பண்பு அதிகமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன் புதனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாங்க. சுக்கிரன் 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே நேயர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு சனி பகவான் சாரை எடுத்திருக்கிறாரு. இது ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தில் ராகு தர்ம கர்மாதிபதி சாரம் எடுத்திருக்கிறதுனால லாபம் அருமையாக இருக்கும். எதிர்பாராத லாபம் மிகச்சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அமைப்பில் ஜாதகம் இருக்குது உங்களுக்கு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது குரு பார்வையில் இருக்கிறாரு. மத்தியம பலன் தான் கொடுப்பாரு. சரியா? அதிர்ஷ்டம் கைகூடும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு சமரசமான நிலை இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தன வரவு தாராளமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா தன வரவு தாராளமாக இருக்கும். தடப்பட்ட காரியங்கள் ஒன்று நடைபெறும். சொத்து வாங்குறதுக்கு ஏற்பாடு இருக்கும். எதனாச்சும் சொத்து பத்து வாங்குறதுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஜென்ம ராசியில் குரு இருக்கிறாரு. குரு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி கம்மியாக தான் இருக்கும்.
இருந்தாலும் நிகழ்கால தேவைகள் சரியாக போயிடும். நிம்மதி கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும், கிடைக்க வேண்டியது கிடைக்கும். குரு பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதுனால யோகங்கள் நல்லபடியாக இருக்கும். சரியா 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. ராசியில் இருந்துட்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறது ஓரவைக்கு நல்லதான். நண்பர் விஷயத்துலையும் சரி, சொந்த பந்தம், கூட்டுத் தொழில், பங்கு சந்தை, ஒரு ஜாயிண்டாக போட்டி இருக்கிறதுலலாம் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. சரியா, அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குரு செவ்வாய் சேர்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். குருமங்கள யோகம் ராசிலே இருக்குது. விரயங்கள் இருந்தாலுமே லாபம் இருக்கும். லாபத்தில் ஒரு விரயம் இருக்கும். ஏதோ ஒரு லட்ச ரூபா வருதுன்னா அதில் ஒரு 10,000 செலவாகும். இப்படி தான் இருக்கும். லாபத்தோட விரயமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் சேமிப்பை வளர்த்துக்கோங்க. ஏன்னா விரையாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால விரயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 8-12 கூடிய ஒரு ராசியில் இருக்கிறதுனால திடீர்னு செலவுகள் ஆகும். நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டு இருந்தாலுமே செலவு ஒரு பக்கம் வந்து வாசக்கதவை தட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி விற்பனையாளர்கள், கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விற்பனை இருக்கும். பொருள்களை நல்ல ஒரு லாபத்துக்கு போகும். அந்த லாபத்தை நீங்கள் வேறு ஒரு தொழிலுக்கு மூலதனமாக போடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நடக்கும். மேக்ஸிமம் ஆடி மாதம் யாரும் வீடு மாற்ற மாட்டாங்க. ஆடி 18ஆம் தேதி செய்யலாம். எதனாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஆடி 18 செய்யுங்க. மற்றபடி ஆடி மாதம் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வேண்டிய முகாந்திரங்களை செய்யலாம். சரியா, ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம். செயல்பாடை ஆவணி மாதம் வச்சுக்கோங்க. பெண்ணு பார்க்க போகிறது, இடம் வாங்கிறது, நகை வாங்கிறது. இப்படி நகை வாங்கிறது ஆடி 18 வாங்கலாம். மற்ற முக்கியமான காரியங்கள் வரன் பார்க்குறது, பெண்ணு பார்க்குறது, மற்ற சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறது ஆடி மாதம் தவிர்க்க வேண்டும். சரியா, மற்ற இதை நீங்கள் பண்ணிக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி போகிறது, வீடு மாற்றி வாடகை வீடு மாறி போகிறதெல்லாம் ஆடி மாதம் தவிர்க்கலாம். ஆவணி மாதம் நீங்கள் போய்க்கலாம். ஓகே நேர்களே, ஆடி 18ஆம் தேதி நல்லது ஒரு காரியம் எது வேணாலும் பண்ணலாம். திருமணத்துக்கு பட்டு வாங்கிறது, அப்புறம் திருமண பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறது. ஆவணி மாதம் திருமணம் இருந்தோம்னா அதுக்கு எதனா சில நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஆடி 18ஆம் தேதி செய்யலாம். ஆடி மாதம் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம்தான். இருந்தாலும் ஆடி 18ஆம் தேதி ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஆடி 18 ஒரு நல்ல நாள். அன்றைக்கி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாள், நட்சத்திரம், திதி எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடி 18 நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். ஓகே, புதன் வக்கரம் அடைகிறாரு. புதன் வக்கரம் அடைகிறது உங்களுக்கு அவர் தன பஞ்சமாதிபதி தான். 2-5 கூடியவர் தான். அவர் வக்கரம் வரும்போது கொஞ்சம் பண தட்டுப்பாடு இருக்கும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குற மாதிரி இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யணும். சில கன்ஃபியூஷனை கொடுப்பாரு. நினைத்தது உண்டு, நடந்தது உண்டு, நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் வக்கரகதி ஆகிறார். அவர் வக்கரமாகி அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைவார். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இருந்த போதிலும் புதன் ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கும், குறுக்கீடுகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காது. சரியா, அதனால் கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க, டென்ஷன் அடைவீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா, அப்புறம் 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறார். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ஒரு நல்லது தான். அவர் உங்கள் ராசிநாதன் அவர் தான், 6 கூடையவனும் அவர் தான். அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி அதிகம் இருக்கும். கையில் காசு பணத்தை ஓரளவு கரெக்டாக கொண்டு வருவார். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். கொஞ்சம் சிறப்பாகவும் இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் சில பிரச்சனை இருக்கும். அது தொழிலில் புதன் வக்கரம் அடைகிறதுனால தொழிலில் சில கணக்கு வழக்கு பிரச்சனைகள், வியாபாரத்தில் சில பின்னடைவு இருந்தாலுமே ரொட்டீனாக போகும். சரியா, உங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு களைப்பு இல்லாமல் போகும். ஏன்னா 10ஆம் இடத்தை சுக்கிரன்னு பார்க்குறாரு. ஒரு களைப்பு இல்லாமல் வேலையை பார்ப்பீங்க. ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காருன்னு சொல்கிற மாதிரி ஒரு கலகலப்போட, ஒரு கிளுகிழப்போட வேலை பார்ப்பீங்க. தொழிலோ வியாபாரத்தையோ ருசித்து பார்ப்பீங்க. ஓகே, ஆடை ஆபரண சேர்க்கை குடும்பத்துக்கு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு வரலாம். சரியா, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. சரியா, 17/7/2024 இருந்து 16/8/2024 வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும். எதிரிகளுடைய கை தாழ்ந்திருக்கும். சரியா, போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா இது பண்ணலாம் அந்த காலகட்டத்தில். சரியா, அதுமாதிரி குடும்பத்திலே நல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கும். அடுத்து வருகின்ற காலங்களுக்கு நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுக்குண்டான ஆரம்ப குறியெல்லாம் தென்படும். அது மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த பர்கரு,
போனது வந்ததெல்லாம் சாப்பிடாதீங்க. உடல் நலத்தை சீராக வச்சுக்கோங்க. ஏன்னா தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். அந்தஸ்து புகழ் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மற்ற இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் லாபம் இருக்கும். உத்தியோகத்து பண்ணுறவங்களுக்கும் மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் கை கொடுக்கும். நல்ல லாபகரமான நாட்களாகவே அடுத்த வரை நாட்கள் பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. பள்ளியிலையோ காலேஜிலேயோ உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களோட ஆதரவு இருக்கும். கோஆப்ரேஷன் நல்லபடியாக இருக்கும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் எதனாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானமும் நல்லபடியாக இருக்கும். ரிஷபராசிக்கு குருமங்கள யோகம் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குரு பக்தி இருக்கும். மற்றவங்களை மதித்து மரியாதையோடு இருப்பீங்க. இருந்த போதிலும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. முன்கோபத்தை அடக்கிக்கோங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. உத்வேகமான ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மூக்கு மேலே கோபம் வரும். அதை குறைச்சிக்கோங்க. சரியா? கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கோபத்தை மறந்து விடு, அந்த கொடிய பழக்கத்தை நிறுத்தி விடுன்னு சொன்ன மாதிரி கோபம் நம்மளை ஒரு வழியில் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். சினமனும் சேர்ந்தாரை கொள்ளி எனமனும் ஏமாப்பை சூடும் சொன்ன மாதிரி சினத்தை அவரையே தவிர்த்துருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் கூட தான் இருக்கிறாரு ஜூலை 30 வரைக்கும். நல்ல அமைப்பு தான். சூரியன் சுபத்துவம் வராரு. அரசு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசாங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்ல அமைப்பாக இருக்கும். அதுபோக 3ஆம் இடத்து சூரியன் நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாருங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்களும் தனக்கு நல்லா திருப்தியாக இருப்பீங்க. சரியா? நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வீங்க. அந்த அமைப்பை சூரியன் சிறப்பாக செய்வார். சூரியன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற அளவா அவர் 3ஆம் இடத்துல இருந்து நல்ல அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. சூரியன் பொதுவாக 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். 9ஆம் இடம் தேவையில்லை. 10, 11 சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். 3, 6, 10, 11 சூரியன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே. சூரியன் ரிஷபராசிக்கு 4 கூடையவன் தான். 4 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் குடும்பத்தில் உங்கள் இளைய சகோதரர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கும். அதை தவிர்த்துருங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா? போட்டி பந்தயங்களில் ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கெல்லாம் உங்கள் ஸ்கூலில் நடக்கிற பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி கொடி நாட்டுவீர்கள். சரியா? அதுபோக அரசாங்க தொழில் கமிஷன் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கான்ட்ராக்ட் கமிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டிட கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, ப்ரைவேட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. லேபர் கான்ட்ராக்டு, மொத்த கான்ட்ராக்டு, உதிரியாக எடுத்து செய்கிறது. இந்த கான்ட்ராக்ட் ஆளுகள் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஆடி மாதம் அமோகமாக இருக்கும். பொதுவாக ஆடி மாதம் ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. ராசியும் 3ஆம் இடம் 4ஆம் இடம் வளர்த்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடமும் நல்லா தான் இருக்குது. 10, 11ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 11ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ முக்கியமான இடங்களும் முக்கிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால ஆடி மாதம் அதிரடி ஆட்டம்தான். அதிர்ஷ்டமும் நல்லா இருக்கும். அமர்க்களமாக இருக்கும். அமர்க்களம் அமோகமாக இருக்கும். பார்த்துருங்க. புதன் தான் கொஞ்சம் சரியில்லை. எதுலையுமே கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருங்க. சிறப்பாக இருக்கும். நிதானத்தை விட்டுறாதீங்க. தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானத்தை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். சரியா? அதனால் கொஞ்சம் என்ன தான் ஆட்டம் பாட்டம் இருந்தாலுமே அதை அறிவுபூர்வமாக யோசனை பண்ணி செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணம் கையில் இருக்கிற நாட்கள், அது பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காதுன்னு அர்த்தம். ஜூலை மாதம் 22, 23, 26, 27, ஆகஸ்ட் 1, 2, 6, 7 இந்த நாட்களெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருப்பீங்க. கையில் காசு போனால் தாராளமாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தான். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக ஆடி 21ஆம் தேதி பகலில் பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமி 20ஆம் தேதி நைட்லேயே வந்துடும். ஈவினிங்கே வந்துடும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 5ஆம் தேதி பௌர்ணமி தான். அன்றைக்கி வீட்டில் சிவசக்தியை வச்சு வழிபடுங்க. வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா நல்லது. விரதம் யார் வேணாலும் இருக்கலாம். சரியா? வயது தேவையில்லை. ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல கௌரவ காரியம் நடக்கும். குறிப்பாக பெண்கள் இருந்தீங்கன்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். திருமண பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். திருமணமாகாதவர்களுக்கு, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுபோக படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கிரக தோஷங்கள் அகலும். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கும். புத்திர தோஷம், திருமண தோஷம், கலசர தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படி நிறைய தோஷங்கள் இருக்குது. இப்படி கிரகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் லாபங்களும் இருக்குது, நஷ்டங்களும் இருக்குது. அதில் இந்த தோஷம்
அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆடி பௌர்ணமி வந்து அம்பாள் நம்ம பார்வதி அம்மன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்தது. ஒரு அவதாரத்தில் தாட்சாயணியாக பிறந்து அந்த அம்மா சிவன் கூட மறுபடியும் போய் சேருது. அந்த சேர்ந்த நாள் தான் ஆடி பௌர்ணமி. அந்த ஆடி பௌர்ணமிக்கு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 6:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. சரியா? முதல் நாள் சாயந்தரம் வந்துடுது. சனிக்கிழமை வந்து ஈவினிங் ஒரு 5:30க்கு ஆரம்பித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6:18 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க. காலை சாப்பாடு மதிய சாப்பாடை தவிர்த்துருங்க. வெறும் வயிற்றில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஜூஸு, பழம், பால், தயிர், மோர் சாப்பிட்டுக்கலாம். விரதத்தை அனுசரிச்சுட்டு விரதத்தை இருந்துட்டு சாயந்தரம் 4 to 5 கோயிலுக்கு போயிட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு சுவாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. சிவன் கோயில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. சிறப்பு தான். பொதுவாக ஆடி மாதம் அம்மனை கும்பிடுறது நல்லதான். மாரியம்மன், கருமாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன் இப்படி அம்மன்கள் வழிபாடு வந்து சிறப்பை தரும். ஆடி பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை தான், எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு தான். சிரமப்படாமல் போயிட்டு வந்தீங்கன்னா ஆடி மாதம் நல்ல ஒரு சிறப்பை தரும். ஆடி பௌர்ணமி ரொம்ப முக்கியமானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் நடக்குது. சரியா? 9ஆம் இடத்துல நடக்குது. ஆமாம், மகரத்தில் நடக்குது. மகரம் கடகத்தில் நடக்குது. கடகத்தில் சூரியன், மகரத்தில் சந்திரன். சரியா? 3 9ஆம் இடத்துல நடக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் பாக்கிய ஸ்தானத்திலையும் நடக்குது. ஸோ பாக்கிய ஸ்தானத்தில் நடக்கிறது ரொம்ப சிறப்பு தான். இந்த பௌர்ணமியை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. பௌர்ணமி விரதத்தை கடைப்பிடிங்க. பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம், பெருமாளுக்கும் உரியதான். இன்றைக்கி ஏகாதசி. இன்றைக்கி ஏகாதசி தான், வளர்பிறை ஏகாதசி. இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணோட நாமத்தை சொல்லிவிட்டு மனதில் நினச்சிட்டு தூங்குங்க. நல்லபடியாக இருக்கும். அதுபோக ஆடி வெள்ளி வரும். அடுத்தடுத்து ஆடி வெள்ளிக்கு வந்து அம்மன் வழிபாடை பண்ணுங்கள். அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, சிறப்பை தரும். நல்லா இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து ஆடி மாதம் நல்லா இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தசாபுத்தி வீடியோ போடணும். தசாபுத்தி வீடியோவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை எல்லாமே கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு போட நேரம் இல்லை. ஜாதகம், அவுட் சோர்ஸ் ஜாதகம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய நேரில் அனுப்புகிறாங்க. ரிஷபராசிலேருந்து அனுப்புகிறாங்க. நீங்களும் அனுப்பலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்களுக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் எதனாச்சும் இருந்தாலுமே கன்சல்ட் பண்ணிக்கலாம். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸிலே நான் பதில் சொல்கிறேன். நம்ம இதில் பார்த்தாலே தெரியும். நம்ம யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே, மற்ற ராசிக்கு உள்ளதெல்லாம் பார்த்தாலே நான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவேன், பதில் சொல்லுவேன். அதுபோக தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் இன்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், அதுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு எதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ரிஷபராசிக்கு வந்து போதி ஜோதிடம் ஆதரவாக துணைவனாக இருக்குது. இருகரம் நீட்டி உங்களை அழைத்து கொண்டு தான் இருக்கிறது. எப்போ வேணாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். ரிஷபராசிக்கு ஜோதிடத்தில், அஸ்ட்ராலஜியில் இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள், லாப நஷ்டங்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய கண்டென்ட் இருக்குது, போடுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை. ஓகே நேயர்களே, பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன். ரிஷபராசி நேயர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.